என்ன ஆச்சரியம் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் 2 விதமான மலக்குமார்கள் இறங்குறாங்க. பகல் பொழுது முழுவதும் ஒரு சில மலக்குமார்கள், இரவு பொழுதிலே ஒரு சில மலக்குமார்கள். ஆச்சரியம் என்ன தெரியுமா? இரவு விடிய விடிய நம்முடைய நன்மையான பாவமான காரியங்களை எழுதக்கூடிய மலக்குமார்கள் இருக்கிறார்களே, அவர்கள் காலை ஃபஜர் தொழுகையிலே, இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, ஃபஜர் தொழுகையிலே 2 விதமான மலக்குமார்களும் சந்தித்துக் கொள்வார்கள். யார் தெரியுமா? பகலுக்கு உரிய மலக்குமார்கள் ஃபஜர்ல வருவாங்க, இரவிற்குரிய மலக்குமார்கள் ஃபஜர் தொழுகையை முடிச்சுட்டு அல்லாஹ் இடத்துல போவாங்க. இப்படி 2 மலக்குமார்களும் சந்தித்துக் கொள்ளக்கூடிய தொழுகை தான் காலை ஃபஜருடைய தொழுகை. சரியா? அப்போ இரவு நேரத்திலே நம்மை கண்காணித்து வந்த அந்த மலக்குமார்கள் இரவு நேரத்திலே நம்மால் நிகழ்ந்த பாவங்களை அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார்கள் அல்லவா, அவர்களிடத்திலே தான் ரிஸ்கை அல்லாஹ் கொடுத்து அனுப்புகிறான். பாவத்தை கொண்டு போய் இவங்க அல்லாஹ் இடத்துல சமர்ப்பிக்கிறாங்க. அதே மலக்குமார்களிடத்திலே தான் அல்லாஹ் நமக்கான ரிஸ்கை கொடுத்து திரும்ப அனுப்புகிறான் பகல் டியூட்டிக்கு. என்ன தெரிகிறது என்று சொன்னால், ரிஸ்கினுடைய விஷயத்தை அல்லாஹ் வேறு எதனோடும் சம்பந்தப்படுத்துவதில்லை. ஈமானோடு, குஃபரோடு, ஷிர்கோடு வேறு எதனோடும் சம்பந்தப்படுத்துவது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் வழங்கக்கூடிய ரிஸ்கினுடைய விஷயம் இருக்கிறதே ரொம்பவும் ஆச்சரியகரமானது. அவன் எப்படி ரிஸ்கை வழங்குகிறான், யாருக்கு எப்பொழுது எவ்வளவு வழங்குகிறான், எவ்வளவு வழங்க வேண்டும், எவ்வளவு வழங்கினால் அவன் இப்படி இருப்பான் என்பதை குறித்தான விஷயம் என்பது அல்லாஹுக்கு தெரிந்த விஷயம், அல்லாஹ்வே அறிந்த விஷயம். அவனுக்கு தெரியும் ரிஸ்கை எவ்வளவு தர வேண்டும்.